பாலிட்டிகர். நான் உங்கள் அஞ்சு. ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இதை நான் சொல்லலைங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சையில தாவேகா மேடையில இதை பேசியிருக்காங்க. இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் கேட்கும் தானே? அந்த விசில் சத்தம் ஒவ்வொரு பூத்திலையும் புயலா ஒலிக்கும் தானே? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விஜய் அவர்களுடைய லாஸ்ட் ஸ்பீச்ல அவர் சொன்ன சில விஷயங்கள்ல இந்த ஸ்பீச்லையும் ஸ்டார்டிங்லேயே கோட் பண்றாரு. முக்கியமாக இதை முன்வைக்கிறாரு. தாவேகா இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு தாவேகா அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லா கட்சிகளும் உடஞ்சு நொறுங்கும், அது தாவேகா தான் அடிச்சு நொறுக்கும் அப்படின்ற அவருடைய பாணியில எப்போ மாதிரி ஒரு மாஸ் டயலாக வந்து இந்த முறையும் அவர் பேசியிருக்காரு. எல்லாருமே இந்த 2026 வந்து வரப்போறத ஒரு தேர்தலா தான் பாக்குறாங்க. ஆனா நமக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு எமோஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க, அதாவது தாவேகாலங்க கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்க இந்த ஊழல் இல்லாத ஆட்சியை அமைக்கணும், இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா நீங்க தாவேகாக்கு வாக்களிப்பீங்க இல்லையா, தாவேகா ஆட்சியை வந்து நீங்க வர செய்வீங்க இல்லையா அப்படின்ற உறுதியை வந்து மறுபடியும் அவர் வாங்குறார் அந்த மேடையில். தஞ்சை மேடையில பச்சை துண்டோட நின்ற விஜய் அவர்கள் விவசாயிகளை பத்தி குறிப்பிடுறாரு. அங்க அவர் பேசின பல விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயத்தை குறிப்பிட்டு அவங்களுடைய தேவை அதை பத்தி தான் அதிகமாக பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கும். முக்கியமா அவர் முதல்ல சொல்றாரு, நம்மள எல்லாம் படைச்சது கடவுள், ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடணும் அப்படின்னா விவசாயி வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து அந்த எமோஷனலான ஒரு டச்சிங் விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. அவருடைய பல ஸ்பீச்ல அவர் வைக்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா, இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஜென்மங்கள்ல, ஆனா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுல நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பலரும் என்ன கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு எதுக்கு இங்க அடுத்த ஜென்மத்துல போய் பிறக்கணும், இதோ இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கீங்கல்ல, ஸோ இதுல ஒரு விவசாய நீங்க போங்க, விவசாய இருங்க, போய் விவசாயம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க. அடுத்த விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஐநா ரிப்போர்ட் ஒன்று படித்தேன். அதுல தண்ணீர் திவால் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்ச காலங்கள்ல வந்து தண்ணீர் இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்து தள்ளப்படுவோம் தமிழகத்துல முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. முக்கியமா இது நடக்கிறதுக்கான இது ஏன் இப்படி தண்ணீர் இது வருது அப்படின்னா, நீங்க வந்து நீர் வளங்களை வந்து பாதுகாக்காத அந்த ஒரு இதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கனிம வளம், மணல் கொள்ளை, நம்மளுடைய மலைகளை வந்து செதுக்கி எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பண்றதுனால தான் வந்து தண்ணீர் திவால் அப்படின்னு நிலைக்கு வந்து வரும். இதை வந்து கோர்ட்டே உங்ககிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரி என்ன விஷயங்களை பண்றீங்க அப்படின்றத உங்களை பார்த்து கோர்ட்டே கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்றதையும் கோட் பண்றார். அது மட்டும் இல்லாம இது தண்ணீருடைய திவால்ல மட்டும் முடியாது, தமிழகமே வந்து இந்த திமுக ஆட்சியில இருந்தா திவால் ஆயிடும் அப்படின்றத சொல்றாரு. இங்க தமிழ்நாட்டுல தன்னை டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்களுடைய நெல்களை, அதாவது விவசாயிகளுடைய நெல்களை வந்து கரெக்டா பராமரிக்க உங்களால முடியல, அதை எதிர்த்து வந்து விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னா அவங்க மேல வந்து குண்டர் சட்டத்தை போட்டுட்டு கேட்டா நீங்க வந்து டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. முக்கியமா திமுக எப்பவுமே அவங்களுடைய வாக்குறுதியில வந்து சில விஷயங்களை கொடுப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஆட்சியை விட்டு போற அந்த நேரத்துல அதுக்கு எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சு அதுக்கு எல்லாமே வந்து அடிக்கல் நாட்டிடுவாங்க. அடுத்துதான் வந்து அதிமுகவோ இல்லை யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா இல்லை நாங்க இப்ப ஆட்சியில இல்லையா அப்படின்ட்டு சொல்லிடுவீங்க. ஸோ பண்ணணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியதானே. இப்போ தாவேகா ஆட்சிக்கு அடுத்த முறை வரும்போது நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க வரும்போது நாங்க முதல்ல இருந்தே வந்து இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்து நாங்க பண்ணோம், இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து பண்ணிட்டு அடிக்கல் நாட்டிட்டு போயிட மாட்டோம். அண்ட் உங்க வரலாறே என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்க வந்து அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் இதுல டேர்ம்ஸ்ல வந்து நீங்க இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த முறை இருந்துட்டீங்க, அடுத்த முறை கிடையாது. உங்க அப்பாவாலேயே அது செய்ய முடியல, நீங்களும் இந்த முறை வந்து செய்ய மாட்டீங்க, நீங்களும் தோல்வியை தான் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா இந்த முல்லை பிரச்சனையில, காவிரி பிரச்சனையில எல்லாம் விஜயோட கருத்தென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தங்க அமைதியா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு வந்து இதை பத்தி தெரியும், அதாவது ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு நம்ம தண்ணிக்குள்ள போய் நம்மளுடைய அணைகளுடைய உறுதியை பார்க்கறதுல பத்தியுமே எனக்கு தெரியும், எதுவுமே தெரியாதுன்னெலாம் கிடையாது. எதுக்கு உங்களை மாதிரி சும்மா பேசிட்டே இருக்கணும், அது செயல்ல காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு புரியல. ஏன்னா நீங்க டெக்னிக்கலி ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆனா இங்க எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க முல்லை பிரச்சனை இருக்கு, காவேரி பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு கட்சியினுடைய தலைவராக இல்லை நீங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுற நீங்க அதுல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரச்சனையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத கேட்கறாங்களே தவிர டெக்னிக்கலி வந்து தண்ணிக்குள்ள போய் அணையோடைய உறுதியை வந்து பார்க்க தெரியும் அப்படின்றது வந்து சரியான பதிலாக இருக்காது அப்படின்ற கருத்தை வந்து பலரும் இங்க முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் முக்கியமா மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து அடிக்கடி கோட் பண்ணுவார் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுலேயும் சொல்றாரு, இங்க இருக்க மீனவர்கள், அதாவது கச்சத்தீவு பிரச்சனை இது பண்ணி இலங்கையினர் கைது செய்யறதா இருக்கட்டும், அங்க கைது செய்யப்படுற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு
இங்க நம்மளுடைய முதலமைச்சர் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உடனே ஒரு லெட்டரை மட்டும் ஒன்றிய அரசுக்கு போட்டுட்டு படுத்து தூங்கிடுறாரு அப்படின்ற மாதிரி கருத்தை முன் வச்சிருக்காரு. ஸோ நான் வந்தேன் அப்படின்னா நம்ம மேல கை வைக்க விட மாட்டோம், அது நம் மீனவர்கள் மேல கை வைக்க விடக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா முன்னாடி காங்கிரஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு வந்து இருந்த முன்னாடி வந்து மீனவர்கள் வந்து கொல்லப்படுவாங்க. இப்போ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இஃப் ஐம் ரைட் லைக் ஒருத்தரோ 2 பேருடைய உயிர் தான் இது பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாமே நம்மளுடைய இந்தியா மினிஸ்ட்ரி வந்து சரியாக பேசி அவங்கள வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் இங்க நாங்க சேஃபா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஆட்சி காலத்துல எப்படி இருக்கும், இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி அந்த கச்சத்தீவை கொடுத்தது நமக்கு தெரியும். காங்கிரஸும் திமுகவுடைய அந்த ஆட்சி காலத்துல அப்படின்றதும் தெரியும். ஸோ இதுல மத்திய அரசு எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் அவர்கள் லெட்டரை போட்டு வந்து தூங்கிடுறாரு அப்படின்றதையும் சொல்றாரு. ஸோ முன்னாடி இருந்த மீனவர்களோட பிரச்சனை இப்போ எந்த அளவுக்கு வந்து சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி விஜய் அவர்கள் பார்க்கலையா, இல்ல அவருக்கு தெரியாதா அப்படின்றது தெரியல. விஜய் அவர்கள் தன்னோட படமான ஜனநாயகனை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாத நிலையில இருக்காரு. அதை பத்தி மட்டும் அவர் இனிமே பேசல அப்படின்னா அவர் வந்து இங்க இருக்க மத்திய அரசை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டை பலரும் முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எந்த அளவுக்கு வந்து 2 ஆட்சிகளும் லைக் நீ ஜெயிக்கிற இந்த வருஷம், அடுத்த வருஷம் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு தான் அவங்க இருக்காங்க. கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் நம்மளை வந்து ஒடுக்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம மேல பழி போட்டுட்டு இருக்காங்க, நம்ம மேல குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னார். ஸோ இப்பதான் ஜனநாயகன் பத்தின ஒரு விஷயத்த அவர் சைட்ல இருந்து அவர் வெளியில எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து வெண்கல சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்தவங்களுடைய அதாவது மக்களுடைய காசை எடுத்து வச்சு இந்த மாதிரி சிலை வைக்கிற விஷயத்த வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஊரா வீட்டு நெய்யை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. எப்படி ஊரா வீட்டு நெய்யை எடுத்துட்டு வந்து உங்களுக்காக நீங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டே உங்ககிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் இப்போ ஞாபகம் வருது. விஜய் அவர்கள் முன்னாடி வந்து இதை பற்றி பேசியிருந்தார். அதாவது கருணாநிதி அவர்களுக்கு வந்து ஒரு சிலை வச்சா பத்தாது, இவ்வளோ சிலை வைக்கணும் அப்படின்றத கருத்தை விஜய் அவர்கள் முன்னாடி முன் வச்சிருக்காரு. when he was an actor அந்த டைம்ல வந்து விஜய் அவர்களும் வந்து கருணாநிதி அவர்களுக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாதுங்க, சிலையும் வைக்கணும் அப்படின்ட்டு பேசினதே விஜய் அவர்கள் தான். கேட்டா நிதி சுமை கடன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு செலவு வைக்கிறதுக்கு மட்டும் உங்ககிட்ட வந்து காசு இருக்கா அப்படின்றத கேட்டிருக்கார். அண்ட் முக்கியமா என்னென்ன விஷயங்களை திமுக ஆட்சிக்கு வர முன்னாடி பண்ணுவேன்னு சொல்லி பண்ணல அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறதா சொன்னீங்க, எங்க கொடுத்தீங்க அப்படின்றது. கரும்புக்கு ஆதார விலையாக கொடுப்பீங்கன்னு சொல்லிங்க, அந்த ஆதார விலையும் காணும் அப்படின்றதும். படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்போம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தீங்க, ஆனா அதையும் நீங்க பண்ணதாக இல்லை அப்படின்னீங்க. அண்ட் முக்கியமாக மாநில அரசு கிட்ட இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு பவரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் நீங்க நீட்டை ஒழிப்பீங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கேட்டிருந்தார் அவர். இப்ப நாங்குநேரில் நடந்த இந்த சம்பவத்தையும் கோட் பண்ணி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து சீர்கேடாக இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. இப்போ திமுகவினர் வரும்போது என்னென்ன விஷயங்களை பண்ணேன்னு சொல்லி நீங்க பண்ணல அப்படின்னு சில விஷயத்த வந்து கோட் பண்ணாரு இல்லையா, விவசாயம் சம்பந்தமாக. அது மாதிரி நாங்க வந்து இந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்றத பத்தி அவர் சொல்லியிருந்தார். அதாவது டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பலரும் பல விஷயத்த பண்றது இல்லை, ஆனா நாங்க வந்தா அப்படின்னா இந்த உர தட்டுப்பாடு அப்படின்றத சரி பண்ணுவோம் அப்படின்றதையும், 5 ஏக்கர் வைத்து நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பயிர் கடன் வந்து வாங்கியிருப்பீங்க, அந்த பயிர் கடன் வந்து ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா 50% ரத்து செய்யப்படும். அதுவும் வந்து அது என்ன ஏது அப்படின்றத பார்த்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்க சும்மா இதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன உண்மையான நிலை இருக்கோ, என்ன சொல்லணுமோ அதை தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தைகளுடைய அந்த ஸ்டடீஸ் பத்தி சொல்றாரு. இந்த விவசாயிகள் குடும்பத்துல இருப்பாங்களே, ஸோ அதுல யாருக்காச்சும் வந்து கவர்மெண்ட் ஜாபோ இல்லை நீங்க வந்து மாநிலத்திலேயோ மத்தியிலையோ எந்த விதத்துலையும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கான அந்த ஸ்டடீஸ் பத்தின இதையும் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோட நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அப்படின்ற நிலையை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த எடை போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதில் ஆண்களுக்கு ஆண் எடை போட்டு கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு பெண்கள் வந்து இது பண்ணுற மாதிரியுமான நாங்கள் விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுடைய அந்த சேஃப்டி அப்படின்றதுல வந்து நோ காம்ப்ரமைஸ்ன்ற மாதிரி அதையும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அடித்தட்டு மக்கள், அதாவது அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அந்த அடிப்படைகளை எல்லாமே வந்து எல்லா வசதியும் வந்து செஞ்சு கொடுப்போம். எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரைவேட் ஜாப்ஸ்லேயும் வந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தார். அண்ட் முக்கியமாக எப்போ மாதிரி முடியும் போது அவங்க ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா, என்னதான் ஆனாலும் எங்கள் வாக்கு வந்து தாவேக்காக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த உறுதிமொழியையும் வந்து விஜய் அவர்கள் வந்து வாங்கியிருந்தார். வாங்கிட்டு அவருடைய பேச்சை வந்து விஜய் அவர்கள் நிறைவு செஞ்சிருந்தார். நன்றி.